ஹலோ மீடியன் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். சரிங்க, வீடியோ என்னன்னா நம்ம அரசன் படத்துல தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ்டிஆர் அவர்கள் நடிப்பில் நம்ம வெற்றிமாறனோட இயக்கத்தில் வந்துட்டு ரெடி ஆக போகிற படம் தான். ஸோ படத்துக்கு மேலே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்த காம்போலாம் எப்பப்பா ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த எஸ்டிஆரோட ஃபேன்ஸுக்கு ஸோ டெஃபினட்டாக ஒரு பயங்கரமான ட்ரீட் தர ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக எஸ்டிஆர் அவர்களுமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வெற்றிமாறன் அவர்கள் கூட ஜாயின் பண்ணுற இந்த ஒரு கேரக்டர் வேறு தரமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனல் வச்சுருந்தோம், நெட்டிசன் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு மானிட்டைசேஷன்லாம் ஆகி ரொம்ப ஒரு பயங்கரமாக போயிட்டு இருந்த ஒரு சேனல் தான். ஒரு 10K சப்ஸ்கிரைபர்லாம் வந்து இருந்தாங்க. அது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை வந்துட்டு ஒரு காப்பிரைட் இஷ்யூவோ சம்திங் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது எதுக்காக கொடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நானும் பல மெயில்ஸ்லாம் வந்து போட்டு பார்த்தேன், பட் ரிட்டன் ஆகவே இல்லை சேனல். அதுக்கப்புறம் 2-3 சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுவுமே வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கரெக்டாக க்ரோ ஆகிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அப்படி க்ரோ பண்ணி கொண்டு போகும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த சேனலாக வந்துட்டு போயிடுது. அது என்ன பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து தெரியலை. ஸோ ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி நானும் ரொம்ப டைம் வந்து நினைப்பேன், பட் ஆனால் வந்துட்டு அது கரெக்டான டைம் அமையலை அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அப்டேட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கலைப்புலி எஸ் தானு அவர்கள் அந்த படத்தை அவர் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அவர் ஒரு அப்டேட் ஆனதை வந்து கொடுத்துருந்தார். படத்தினுடைய ப்ரொமோவானது வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அவர்களை பேக் ஷாட்டில் மட்டுமே வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ரொமோ மாதிரி ரிலீஸ்ன்றது பண்ணியிருந்தாங்க. எஸ்டிஆர் அவர்கள் கையில் ஒரு கத்தியெல்லாம் வச்சுட்டு அப்படி ஒரு வாக் ஒன்று போவாப்பில். பட் ஆனால் அவருடைய ஃபேஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு வடச்சென்னையோட பேக் ட்ராப் எப்படி இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இன்னுமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இது வடச்சென்னை 2ஆக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை வடச்சென்னை யூனிவர்ஸில் வர இன்னொரு சப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம தனுஷ் அவர்களே நிறைய ஆடியோ லான்ச்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு, வடச்சென்னை 2 கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி. வெற்றிமாறன் அவர்களுமே வடச்சென்னை 2 என்ன தனுஷ் அவர்கள் தான் வந்து நடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த யூனிவர்ஸில் இருக்க இன்னொரு படமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே அந்த ஃப்ரேமு, கலர் டோனு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு சொக்கா அந்த சட்டை ஸ்டைல் கூட வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த வடச்சென்னை பேக்ட்ராப் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 90s வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த ஒரு பைக்காக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு கத்தியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அந்த வடச்சென்னையை பேஸ் பண்ண ஒரு இது மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அது இப்போ வந்துட்டு பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு எதில் இருக்க போகுது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ என்னன்னா இன்னொரு டைம் ப்ரொமோவான வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு பயங்கர மாசாக இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக எஸ்டிஆர் அவருடைய டைலாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு அவருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வந்து ரிலீஸ்ன்றது வந்து பண்ண போகிறாங்க. எப்போ என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா வர கம்மிங் அக்டோபர் 16ஆம் தேதி வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து 17ஆம் தேதி காலைல 10 மணிக்கு வந்துட்டு யூடியூப்பில் வந்து ரிலீஸ்ன்றது பண்ண போகிறாங்க. ஸோ தேட்டர்ஸில் இப்போவே வந்துட்டு புக்கிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. அந்த ப்ரோமோ பார்க்குறது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக அந்த படத்துக்கு பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிஆர் படம் வருது அப்படின்னாலே அந்த ஒரு எனர்ஜி எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபேன்ஸ் வேறு லெவலில் செலிப்ரேஷன்றது பண்ணுவாங்க. டெஃபினட்டாக இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஏரியா சைட் செக் பண்ணி பாருங்கள். ப்ரொமோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக போய் வந்துட்டு பாருங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ரொம்ப ஒரு தரமான ஒரு ப்ரொமோவாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு திங்க்கும் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரொமோவானது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ப்ரொமோவானது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு எஸ்டிஆர் அவர்களை பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் இந்த ப்ரொமோக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டிலாக ரிவீல் பண்ணிட்டாங்க, அரசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எஸ்டிஆர் அவர்கள் சிலம்பரசன், அதுலேருந்து அரசனை தூக்கி வச்சிருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்த ராஜாவை தான்ப்பா வருவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.